பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதிப்பாராக. வார்த்தை என்ற மன்னா. ஆவகு 2ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். தன்னுடைய விசுவாசத்தினாலே யாரெல்லாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு காத்திருக்கிறீங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். மார்த்தாள் மரியாளின் கண்ணீரை கண்ட தேவன் உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறபடினால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். பிரியமான தேவச்சனமே, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஒவ்வொரு நீதிமானும் எப்படி பிழைக்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவனுடைய விசுவாசம், அவனுக்குள் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் தான் அவன் பிழைக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்குது. நீங்களும் ஆண்டவர் மேல உங்க விசுவாசத்தை வைத்து காத்திருக்கும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உங்கள் கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு உங்கள் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். பிரியமானவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பாராக. உங்களுடைய விசுவாசத்தின் மித்தம் நீங்க தேவனிடத்தில் எவையெல்லாம் கேட்கிறீர்களோ அத்தனையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இந்த நாள்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிக்கிறார். ஹல்லேலூயா. தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்க போகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த விசுவாசம் நீர் கொடுத்த எங்களுக்கு ஈவு ஆண்டவரே. நாங்கள் இன்று வரை நிற்கிறோம் என்று சொன்னால் அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இந்த விசுவாசத்தின் படி தகப்பனே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் காரியங்களை ஜெயமாய் முடித்து கொடுப்பீராக ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரப்பா. கண்ணீரோடு விதைத்து காத்திருக்கிற எங்களுக்கு நீர் நல்ல ஒரு அனுகூலமான வாசல் கதவுகளை திறந்து கொடுப்பீராக ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பிழைப்பூட்டுவீராக. தடைகள் எல்லாம் தகர்த்து போடுவீராக. காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிப்பீராக தகப்பனே. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.